சீனாவில் ஜனாதிபதியை வரவேற்பதற்கு தயார் அந்நாட்டின் உயர்மட்ட பிரதிநிதி தெரிவிப்பு என்பதாக வீரகேசரியினுடைய முதல் பக்கத்தில் அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. சீனா மற்றும் இலங்கைக்கு இடையில் காணப்படும் நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு புதிய அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் செயற்பட எதிர்பார்ப்பதாக சீன மக்கள் குடியரசினுடைய அரசியல் ஆலோசனை சம்மேளன தேசிய குழுவினுடைய உபத்தலைவர் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவிடம் உறுதியளித்திருப்பதாகவே அந்த செய்தியை குறிப்பிடுகிறது. புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு விடயங்கள் வெளியாகி இருக்கின்றன. இதேவேளை கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கைக்கு கடன் பெற்றுக் கொடுத்தமைக்காக சீன அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி மற்றும் சீன மக்கள் குடியரசினுடைய அரசியல் ஆலோசனை சம்மேளன தேசிய குழுவினுடைய உபத்தலைவர் ஆகியோருக்கு இடையில் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதன் பொழுதே இந்த கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சீனா மற்றும் இலங்கைக்கு இடையில் காணப்படும் நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்தி புதிய அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் செயற்பட எதிர்பார்ப்பதாக சீன மக்கள் குடியரசினுடைய அரசியல் ஆலோசனை சம்மேளனத்தின் தேசிய குழுவின் உபத்தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் அனர்த்த நிலைமைகளின் போது உதவிகளை வழங்கியமை மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கியமைக்காகவும் நன்றி கூறிய ஜனாதிபதி சீன அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கும் மத்திய அதிவேக வீதியில் சீனாவுக்கு பொறுப்பான பகுதிகளை நிறைவு செய்ய வேண்டும் என வலியுறுத்திய ஜனாதிபதி கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை மையப்படுத்தி விநியோக மத்தியஸ்தானம் மற்றும் நிறுவன வேலை திட்டங்களை விரைவாக ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். குறித்த வேலை திட்டங்களை ஆரம்பிக்கவும் பல்வேறு காரணங்களுக்காக இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கும் சமுத்திர ஆய்வு பணிகளை மீள ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் உபத்தலைவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருக்கிறார். இதனை தவிர ஹம்பாந்தோட்டை முதலீட்டு வலயத்தை அண்மித்து சீன நிறுவனங்களை அமைத்து உலகளவில் இலங்கைக்கு மிகச்சிறந்த பிரவேசத்தை ஏற்படுத்திக் கொடுக்க எதிர்பார்ப்பதுடன் எதிர்வரும் காலங்களில் சீனாவுக்கான விஜயம் மேற்கொள்ளவிருக்கும் ஜனாதிபதியை வரவேற்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்த விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.